இந்த எபிசோடில் நாம இயக்குனர் சங்ககிரி ராஜ் மயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஒன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். டி ராஜேந்தர் படங்களில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, இசை, படத்தொகுப்பு என அனைத்தையும் அவரே செஞ்சிருப்பார். ஆனால் அதையும் தாண்டி தொழில்நுட்ப பணிகள் மட்டுமின்றி படத்தில் இடம்பெறும் அனைத்து விதமான கதாபாத்திரங்களிலும் தானே நடித்து, படத்தின் பின்னணி வேலைகள் நடித்து, அனைத்து பணிகளும் தானே செய்து தனி மனிதராக ஒரு முழு படத்தையும் உருவாக்கி இருக்காரு சங்ககிரி ராஜ்குமார். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, 4 நண்பர்கள் மற்றும் ஒரு கார் டிரைவர் என 5 குழுவின் பயணத்தை தொடங்கும் கதை இது. மனிதனின் பேராசையால் ஒரு உயிரினம் கூட இல்லாமல் உலகம் அழிந்துவிடும் அபாயகரமான கண்டுபிடிக்கப்படுது. அந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்தி 10 நாட்கள் உலகை ஆள வேண்டும் என்று அந்த 4 நண்பர்கள் ஆசைப்படுறாங்க. அதில் ஒருவர் யாருமில்லாத உலகில் தனி ஆளாக வாழ துடிக்கிறாரு. அது நடந்ததா? எத்தகைய ஆபத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள்? இறுதியில் என்ன ஆனது? இதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தின் அத்தனை கதாபாத்திரங்களும் நடித்திருக்கும் சங்ககிரி ராஜ்குமார் முடிந்தவரை ரசிக்க வச்சிருக்கார். சில காட்சிகள் எப்படி எடுத்தார்கள் என்ற வியப்பையும் ஏற்படுத்தியிருக்காரு. கிராபிக்ஸ் காட்சிகள் இன்னும் மெனக்கெட்டிருக்கலாம் தோணுது. வனப்பகுதியில் படமாக்கப்பட்ட கூட்டம் நிறைந்த காட்சி வியப்பளிக்குது. சில குறைகள் இருந்தாலும் இப்படி ஒரு முயற்சியில் அந்த குறை கண்ணுக்கு தெரியாமல் தனி ஒருவரால் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுது. ஒளிப்பதிவு இசையும் ஓகே ரகம் சொல்லலாம். வியப்புக்குரிய காட்சிகள் படத்துக்கு பலம், கிராஃபிக் காட்சிகள் படத்திற்கு பலம் சொல்லலாம். சினிமா விரும்புகளை மட்டுமின்றி சினிமா மீது ஆர்வம் இல்லாதவர்களை கூட வியப்பில் ஆர்த்தும் படைப்பை கொடுத்து கவனம் வைத்திருக்காரு இயக்குனர். வசூல் தாண்டி இது ஒரு சாதனை படைப்புன்னு சொல்லலாம்.